ஹாய் ஃபேம், தண்ணியில ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு மர்மமான கொலையாளியை தான் இப்ப பார்க்க போறோம். அது சுறாவோ முதலையோ இல்ல, ஏன் நீங்க பார்க்க கூட முடியாத ஒண்ணு. இந்த வருஷம் கேரளால நிறைய பேர் பிரெயின் ஈட்டிங் அமீபாவால இறந்து போனாங்கன்னு பார்த்திருப்போம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆர்கானிசம் ஒன்னும் புதுசா வரல. இன்னும் சொல்ல போனா இத பத்தி நமக்கு தெரியாத நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. இது தெரிஞ்சா நீங்க டெய்லி நீச்சல் அடிக்கிறவரா இருந்தா ஏன்டா நீச்சல் அடிக்கணும்னு தோணும். அவ்வளோ ஏன் குளிக்கணுமான்னு கூட யோசிப்பீங்க. நைக்லேரியா ஃபோலே, இதுதான் இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபாவுடைய ஒரிஜினல் பேரு. இது மூக்கு வழியா தான் உள்ள போகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 95% மக்களுக்கு இது உள்ள போனா கூட ஒன்னும் ஆகிறதே இல்ல. ஏன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருந்தா இது அந்த அமீபாவை அடிச்சு துவம்சம் பண்ணிடும். அவங்க மேலும் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப ரேர் கேஸ்ல தான் இந்த அமீபா மூக்கு வழியா மூளைக்கு போறதாவும் அதனால அது கொடிய தொற்றா மாறறதாவும் சொல்றாங்க. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இது உப்பு தண்ணி, அதாவது கடல்ல உயிர் வாழவே வாழாதாங்க. இது ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது குளங்கள், ஆறுகள், அதுக்கப்புறம் குட்டைகள், அப்புறம் தேங்கி நிக்கிற தண்ணி தொட்டிகள், அப்புறம் நம்ம வாட்டர் டேங்க், வெதுவெதுப்பான தண்ணி, இதுல எல்லாம் இருக்கும். கேரளான ரிப்போர்ட் ஆன கேசஸ் எல்லாமே ஆறுல இருந்தோ இல்ல ஏரியில இருந்தோ வந்தது இல்லைங்க. அது வீட்டுக்கிட்ட தேங்கி இருந்த தண்ணியும் சுத்தமா இல்லாத டேங்க்ல இருக்கிற தண்ணியில இருந்து தான் வந்ததுன்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு தெரியாதுங்க, இந்த அமீபா சரியா சுத்தம் செய்யாத டேங்க், அதாவது வீட்ல யூஸ் பண்ற டேங்க் இல்லைங்களா, அதுல தொட்டியில ஏன் போதுமான அளவுக்கு குளோரின் யூஸ் பண்ணாத ஸ்விம்மிங் பூல்ல சூப்பரா தாறுமாறா வளரும். சோ இது ஒரு கிராமத்து பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. சிட்டில இருக்கிற சுத்திகரிக்கப்படாத டேங்க் தண்ணீரை பயன்படுத்துறவங்களும் ப்ராப்பரா குளோரின் யூஸ் பண்ணாத ஸ்விம்மிங் பூல்ல போய் நீச்சல் அடிக்கிறவங்களுக்கும் இது வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. குறிப்பா சொல்ல போனோம்னா சிட்டில இருக்கிற குழந்தைகள் கூட ஆபத்துல தான் இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த அமீபா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணும். இத சயின்டிஸ்ட் 3 டைப்பா ஆள் மாறாட்டம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒன்னு சிஸ்ட். இப்ப இந்த அமீபா போர்க்காலத்துல ஒரு பங்கருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சோல்ஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதாவது சுற்றுச்சூழல் ரொம்ப சூடாவோ இல்ல ரொம்ப சில்லுனோ இல்ல ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இல்ல அதுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கலனா கூட அது என்ன பண்ணும்னா, இந்த நத்தையோட ஓடு பார்த்திருக்கீங்களே, அது ரவுண்டா அப்படியே பெருசா இருக்கும், அதே மாதிரி சுருண்டு உருவாக்கிடும். அப்போ அது எங்கேயுமே அசையாது, அதே மாதிரி சாகவும் சாகாது. ஆனா சாப்பாடுக்காக வெயிட் பண்ணும். இதனாலதான் இதால மாச கணக்குல மண்ணிலையும் சரி தண்ணிலையும் சரி இருக்க முடியுது. அப்புறமா அந்த சுற்றுச்சூழல் அதுக்கேத்த மாதிரி ஆனதும், அதாவது நல்ல வெதுவெதுப்பான தண்ணி அப்படியெல்லாம் வந்ததுன்னா அது பழைய ஃபார்முக்கு வந்துடும். 2 ப்ரோபோசாய்ட். இதுதாங்க ரொம்ப டேஞ்சரஸான டைப். இது ஒரு காட்ஸிலா படத்துல வர மான்ஸ்டர் மாதிரிங்க. இந்த உருவத்துல இது மாறிடுச்சுன்னா வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதாவது தண்ணியில இருக்கிற பாக்டீரியாவை கூட சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரு கலங்கின தண்ணி, அதாவது குளமோ இல்ல குட்டையோ, ஏன் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாத ஸ்விம்மிங் பூல்லயோ நீங்க குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நேரா மூக்கு வழியா மூளைக்கு போயிடும். அங்க இது ஒரு மான்ஸ்டரா மாறி பிரெயின்ல இருக்கிற டிஷ்யூஸை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இதுக்கு பிரெயின் ஈட்டிங் அமீபான்ற பேர் வந்தது. இந்த ஸ்டேஜ்ல இது பல மடங்கு பெருகி மூளையோட டிஷ்யூஸை சாப்பிட ஆரம்பிச்சிடும். விளைவு PAM, அதாவது பிரைமரி அமீபிக் மெனிஞ்சோஎன்செஃபலைட்டிஸ். 3 ஃபிளாஜிலேட். இப்ப இது இருக்கிற தண்ணியில போதுமான அளவு ஊட்டச்சத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபிளாஜிலேட்டை உருவெடுத்துரும். அதாவது 8 கால் பூச்சிக்கு ஒரு 1000 கால் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது மாறிடும். அப்போ ஃபாஸ்டா நீந்தி அதுக்கு ஏத்த நிலைப்பாடு எங்க இருக்கோ அப்படியே அங்க போய் ட்ரோபோசைட்டா மாறிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மரணங்கிறது இந்த அமீபாவால மட்டும் வர்றது இல்லைங்க. இது என்ன பண்ணும்னா, நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்துல போய் அதை தூண்டி விட்டு மூளையை வீங்க செய்யும். அதுக்கப்புறம் நம்ம நோய் எதிர்ப்பு பட மூளையவே எதிரியா நினைச்சு மூளையை தாக்க ஆரம்பிச்சிடும். இதை எப்படி நம்ம தடுக்கலாம்னா, தண்ணியில நீச்சல் அடிக்காதீங்க. அது எந்த தண்ணியா இருந்தாலும் சரி. இல்ல நான் கண்டிப்பா நீச்சல் அடிச்சே தீருவேன்னா மூக்குல ஒரு கிளிப் போட்டுக்கோங்க. 6 மாசத்துக்கு ஒரு முறை உங்க வீட்டுல இருக்கிற டேங்கை ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா கிளீன் பண்ணுங்க. அதே மாதிரி குளோரின் இருக்கிற ஸ்விம்மிங் பூலா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா குளோரின் தான் இதுக்கு ஒரு கவசம் மாதிரி செயல்படும். தயவு செஞ்சு டைரக்டா பைப்ல இருந்து தண்ணியே குடிக்காதீங்க. அது வீடா இருந்தாலும் சரி, இல்ல வெளியில நீங்க எங்க போனாலும் சரி. ஏன் மூஞ்சி கூட கழுவாதீங்க. நீங்க குடிக்கிற தண்ணியை கூட நல்லா சுட வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா குடிங்க. இதோட ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஆனா இப்போ மில்டெஃபோசின் இந்த ட்ரக் கேன்சருக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இது நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்றாங்க. இது அந்த அமீபாவை எதிர்த்து நல்லா போராடி மூளையோட வீக்கத்தை கூட குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு நீச்சல் அடிச்ச பிறகோ இல்ல எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு தண்ணி உங்க மூஞ்சில பட்டிருந்தா, அப்போ திடீர்னு
உங்களுக்கு பயங்கர தலைவலி, வாந்தி, ஜுரம், ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இல்லைன்னா ஒரே குழப்பமா இருக்குது, அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. உடனே உங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் பாருங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல சான்ஸ் எடுக்காதீங்க. இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா என்னதான் ஒரு அரிதான விஷயமா இருந்தா கூட இதோட தடுப்பூசிங்கிறது இதை பற்றிய விழிப்புணர்வு மட்டும்தான். இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.